விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் எனும் தலைப்பிலான மாநாடு திருச்சி சிறுகனூர் பகுதியில் நடைபெற்றது. விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா கூட்டணியின் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட 28 கட்சிகள் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். 33 தீர்மானங்களில் ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும், இந்தியாவின் 2வது தலைநகரமாக சென்னையை அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, ஆளுநர் பதவியை இந்த ஊர்க்குருவி ஒழிக்கப் போகுதான், எல்லோரும் ஜோரா கைதட்டுங்க என விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மக்கள் நடப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மாற்றம் கேட்டு வந்த கேப்டன் விஜயகாந்தை தேர்வு செய்த தொகுதி விருதாச்சலம், ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது மாற்றம் கேட்டு வருபவர்களை அரவணைக்கும் தொகுதி விருதாச்சலம். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முன்னோட்டமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்க வேண்டும். வாக்குறுதிகளை கூறி திமுகவினர் மக்களின் நம்பிக்கையை பெறலாம், ஆனால் ஓட்டு போட்ட பிறகு திமுகவினர் வசைப்பாடுவதில் வல்லவர்களாக உள்ளனர். திமுக கொடுத்த 511 வாக்குறுதிகளில் 20 கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 99% நிறைவேற்றியதாக கூறுகிறார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு முன்னேற்றமே இல்லை, ஆனால் அமைச்சர்களும் அவர்களின் பினாமிகளும் தான் தமிழ்நாட்டில் அமைச்சர்களே குற்றவாளிகளாக இருக்கின்றனர். இதையெல்லாம் வேறு எங்கேயும் காண முடியாதது. வரப்போகின்ற தேர்தல் இந்தியாவில் இதுவரை நடக்காத தேர்தலாக இருக்க வேண்டும் என பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் பேசிய அவர், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக சகோதரர் திருமாவளவனின் படை வீரர்கள் ஜனநாயகம் காக்க இங்கு கூடியுள்ளனர். திருமாவளவன் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவராக மாணவர் திமுகவில் பணியாற்றிய போதிலிருந்தே அவரை எனக்கு தெரியும். அப்போதைய மேடையில் அவரின் பேச்சு, கொள்கை கர்ஜனையாக இருக்கும். ஜனநாயகம் காக்க இன்று இந்த கூட்டத்தை அவர் கூட்டியுள்ளார். திருமாவளவன் என்றைக்குமே எங்களுக்குள் இருப்பவர். தமிழ் இனத்திற்கு உரம் சேர்க்கும் வகையில் நாங்கள் கொள்கை உணர்வோடு இணைந்திருக்கிறோம். நமக்கிடையே இருப்பது தேர்தல் உறவோ அல்லது அரசியல் உறவோ அல்ல, கொள்கை உறவு. தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பிரிக்க முடியுமா? அப்படித்தான் திமுகவும் விசிகாவும். பாஜக ஆட்சி அகற்ற வேண்டியது முக்கியம். தமிழ்நாட்டில் அக்கட்சியும் பூஜ்ஜியம். அதே நேரம் அகில இந்திய அளவில் அக்கட்சியை தோற்கடிக்க வேண்டும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது, ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, ஏன் மாநிலங்களே இருக்காது. இதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என பேசினார். தன்னை தேர்வு செய்ய நிதிஷ்குமார் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக ஜேடியு தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அதில் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறி பாஜகவுடன் மீண்டும் கைகோர்ப்பார் என்றும் தகவல்கள் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் பாஜக ஆதரவுடன் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் வரும் ஞாயிற்றுக்கிழமை பீகார் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்றும், சுஷில் மோடிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் எனவும் தற்போது பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பீகார் மாநில சட்டசபை கலைப்பது தொடர்பாக நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதிஷ்குமாரின் இந்த திடீர் நடவடிக்கைகள் தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலர் புசி ஆனந்த் தலைமையில் திடீர் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட அனைத்து மாவட்டத்திலிருந்தும் 150க்கும் மேற்பட்ட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தலைமையில் பணியுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும், மக்கள் பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கவும், மக்கள் பணிகளை செய்ய தடை ஏற்பட்டால் உடனடியாக தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என ஆலோசனை நடத்திய விஜய் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை விரைவில் கட்சியாக பதிவு செய்யப்படும் என நடிகர் விஜய் தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் வரும் பிப்ரவரி மாதம் புசி ஆனந்த் தலைமையில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மல்லமூப்பம்பட்டியில் திமுக, பாமக, கோமாதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து அவர்களை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, அதிமுகவின் 30 ஆண்டுகால ஆட்சியின் காரணமாக இந்தியாவில் உயர்கல்வி படிப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. கல்வி புரட்சியில் அதிமுக 30 ஆண்டுகால ஆட்சியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. திமுக பொறுப்பேற்று 2 ஆண்டு 8 மாத காலத்தில் அவர்கள் செய்த நன்மைகள் என்ன என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் அனைத்து பொருட்களின் விலையும் 40% வரை உயர்ந்துள்ளன. கொரோனா காலத்தில் கூட விலைவாசியை அதிமுக அரசு கட்டுக்குள் வைத்திருந்தது. கருணாநிதி, அவருக்கு பின்பு மு க ஸ்டாலின், தற்போது உதயநிதி நடந்து முடிந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் இன்பநிதியும் கலந்து கொண்டார். மன்னராட்சி முறையை கொண்டு வர திமுக முயற்சி செய்து வருகிறது. மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அதிகார மையம் திமுகவில் அதிகரித்து விட்டது. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. கொலை, கொள்ளை, திருட்டு நடக்காத நாளே இல்லை. கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிகின்றனர். இதற்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் என கூறினார். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பின்னணி பாடகி பவதாரணி உடல் சென்னை கொண்டு வரப்பட்டது. இளையராஜாவின் மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணி ஜனவரி 25ஆம் தேதி காலமானார். இவருடைய திடீர் மறைவு திரைத்துறையில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் சமீபத்தில் புற்றுநோய்க்கு ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி ஜனவரி 25ஆம் தேதி இலங்கையில் காலமானார். இந்த நிலையில் பாடகி பவதாரணியின் உடலை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக சகோதரர் யுவன் சங்கர் ராஜா இலங்கைக்கு காலை புறப்பட்டார். இந்த நிலையில் பவதாரணி உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் அவரது உடல் இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.